ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 4 10 பதிகத்தின் 8 பாசுரத்தில் வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை எரி அழலம் புகவூதி இருநிலம் முன் துயர் தவிர்த்த தெரிவரிய சிவன் பிரமன் அமரர்கோன் பணிந்தேத்தும் விரி புகழான் கவராத மேகலையால் குறைவிலமே என்று பாடுகிறார். எந்த ஓசையானது திருதராஷ்டிர புத்திரர்களின் இதயங்களை பிளந்ததோ, எந்த ஓசையானது சிசுபாலனோடு விவாகம் நடக்க இருந்த க்ஷணத்திலே உயிர் துறக்க எண்ணிய அந்த ருக்மிணி பிராட்டியை மகிழ்வித்து சிசுபாலன் முதலானோர் கண்ணனின் கோபாக்னியில் புகும்படி செய்ததோ, எந்த ஓசைக்கு பெரியாழ்வார் படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யம் என்று பல்லாண்டு பாடினாரோ, அந்த வரிகளை உடைய வளைந்த அழகிய சங்கினை கண்ணன் தன் திருப்பவளத்திலே வைத்து ஊதி குறைவில்லாத அந்த மிகப்பெரிய கோஷத்தினால் அடங்காமல் உள்ள சத்ருக்களின், அதாவது துரியோதனன் முதலானோர் உள்ளத்திலே ஓங்கி வளர்ந்து எரிகிற பயம் என்ற நெருப்பானது புகும்படி செய்து ஆகாசம் பாதாளம் 8 திசைகள் திக்பாலர்கள் என மிகுந்த பரப்பு கொண்டதான இந்த பூமியில் ஏற்பட்ட துக்கத்தை முன்பே விலக்கி வைத்தான். பெரியாழ்வார் திருமகளான ஆண்டாள் உயிர் பிழைத்திருக்க காரணமாயிருந்ததும் இதே சங்கொலி அல்லவோ? அவன் எழுப்பிய நானொலியும் சங்கொலியும் எப்போது கேட்கும் என்று ஏங்கிய ஸ்ரீ ஜனகராஜன் திருமகளும் ருக்மிணி பிராட்டியும் பட்ட துன்பமெல்லாம் நான் ஒருத்தியே அல்லவோ பட்டேன். அந்த இருவரும் அடைந்த பேற்றை ஒரே சமயத்தில் நான் அடைந்தால் அல்லவோ அது நியாயமாயிருக்கும் என்று கேட்கிறாள். தரையிலே கால் ஊன்றாத தேவர்கள் நாங்கள், மற்றவர்கள் நினைவுக்கு அப்பாற்பட்டவர்கள். அந்த எம்பெருமான் பாரத போர் நடத்தி முடித்தது மற்றும் அவனுடைய வெற்றி சரிதங்கள் எல்லாம் முழுவதுமாக பார்த்தவர்கள் என்று கர்வம் கொண்டுள்ள சிவன் பிரம்மன் இந்திரன் முதலானோரும் கூட தங்களுடைய கர்வத்தையெல்லாம் விட்டு இப்பேற்பட்ட உபகாரத்தை கிருஷ்ணன் பண்ணியிருக்கிறானே என்று அவனை வணங்கி ஏத்தும்படியாக பரந்த புகழை உடையவனுமான அந்த எம்பெருமான் விரும்பாமல் நான் மட்டுமே உடுத்தி கொண்டு நிற்கிற மேகலை என்ற இந்த அழகிய ஆடையால் அல்லது அரைவடத்தால் எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்று பராங்குச நாயகி கேட்கிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.